Hi students, welcome to SR Academy. 10th Standard English Public Examக்கு Top 10 இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின்ஸ் எதுலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 மார்க் கொஷின்ஸை படிக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகக்கூடாது. ஏன்னா இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். சார் எப்படி சார் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 8 தடவை பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 8 பப்ளிக் எக்ஸாம்லேயும் எந்தெந்த கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்றத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அதில் ஒரு கேள்வி மட்டும் 5 முறை கேட்கப்பட்டிருக்கு. அதாவது 8 கொஷின் பேப்பரில் 5 தடவை கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்வி எது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 10 கேள்வியை படிக்காமல் எக்ஸாம் எழுத போகாதீங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்க்காமலும் எக்ஸாம் எழுத போகாதீங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது 2 டைம்ஸ் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். எதில் கேட்டிருக்காங்க பாருங்களேன். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கொஹரண்ட் ஆர்டர். இந்த கொஷின் பாருங்கள். த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் அண்டானியோ த ஃபால்ஸ் பிரதர். இந்த கொஷினை 2 டைம்ஸ் 8 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ், முக்கியமாக படிக்க வேண்டிய கொஷின்ஸ். ஸோ கொஷின்ஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ரீஅரேஞ்சுன்றது ஒவ்வொரு தடவையும் 5 மார்க்கில் கேட்குறாங்க. அதிலேயே முக்கியமானது இந்த கொஷின் தான். அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த போயம் நோ மென் ஆர் ஃபாரின்? ஸோ இந்த கொஷினை 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து 3வது கேள்வி. இது பாருங்கள், 3 தடவை கேட்டிருக்காங்க. 3 டைம்ஸ். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஷின் கிவன் பிலோ. அதாவது போயம் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. அதில் இந்த கொஷினை 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது அதை விட இம்பார்ட்டண்ட். அது என்னன்னு பாருங்கள். வி கேன் புல் அண்ட் ஹால் அண்ட் புஷ் அண்ட் லைஃப் அண்ட் ட்ரைவ். We can print and plow and wave and heat and light. இந்த கொஷினில் இந்த போயமை கொடுத்துட்டு அதிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. 4 கேள்வி கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கு. அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ 4th, டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஆஸ் டெபிக்டட் இந்த போயம் பை ஹென்ரி வான் டைக். இந்த கொஷின்னு 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதனால் இது ஒரு முக்கியமான கொஷின். நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 5th கொஷின். ஸோ இந்த கொஷினை அடிக்கடி கேட்டிருக்காங்க பாருங்கள். 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமில் 3 டைம்ஸ் கேட்டாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்னாலஜி இஸ் அ பூன் டு டிசேபிள்டு ஜஸ்டிஃபை. இந்த தடவை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இனிமேல் சொல்கிற கொஷின்லாம் இந்த தடவையே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து 6வது கேள்வி என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எதில் சார் கேட்டிருக்காங்கன்னா, பேராஃப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஸ்டான்ஸாவை 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னா, ஷீ இஸ் அ லைனஸ் டோன்ட் மிஸ் வித் ஹர், ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் பிராங்ஸ்டர். இந்த போயமில் பேராஃப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் என்னன்னா, சூப்பர். இதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்கிற இந்த கேள்வி. ரைட் எ பேராகிராஃப் ஆன் த கிரம்பிள் ஃபேமிலி அண்ட் their attitude towards foes. இந்த கொஷினை 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த கொஷின் பாருங்கள். 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் இது? செம்ம வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பாருங்கள், 8 கொஷின் பேப்பரில் 4 தடவை கேட்டுக்கிறாங்கன்னா 2 கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக இது இருக்குது. பெரும்பாலான கொஷின் பேப்பரில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கிவ் அ பிரீஃப் கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் சசங்கா சன்யால். இந்த கொஷினை படிக்காமல் போயிட்டீங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? 9, describe the struggle underwent by the young seagull to overcome its fear of flying.
இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. யங் சீகல் இந்த லெசனும் ரொம்ப முக்கியம், இந்த கொஷினும் ரொம்ப 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 முக்கியம். இப்போ கடைசியாக ஒரு கொஷின் பார்க்கலாமா? இந்த கொஷின் என்ன சார் அப்படின்னா 5 டைம்ஸ் கேட்ட அந்த இம்பார்ட்டண்ட்டான கொஷின் எது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இதுதான். ஹைலைட் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் உமன் இந்தியன் நேவி க்ரூ டு கேரி அவுட் தயர் எக்ஸ்பெடிஷன். இதை 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ உங்கள் மனசில் இந்த கேள்வி முக்கியம் தோணுச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படும். அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்றும் உங்கள் முன்னேற்றத்துடன் தொடர்பு கொண்டிருப்பது SR அகாடமி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.